ஸோ ஹாய் காய். ஸோ நான் தான் முத்திரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ தான் நருட்டோ ஈவெண்ட் போட்டேன். ஒரு எடிட்டிங் மிஸ்டேக்கால தப்பாயிருச்சு. அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு போயிடுச்சு அப்லோட் பண்ணிவிட்டு அங்கிட்டு போனேன். ஸோ ஒரு 37 நிமிஷம் கழிச்சு தான் வந்து பார்க்குறேன். எல்லோரும் வந்து சவுண்டை கம்மி பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கேன். அதனால் நான் அந்த வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன். பின்னாடி நான் ஏற்கனவே பேசும்போது ரெக்கார்ட் எடுத்த வாய்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் நான் அதையும் டெலீட் பண்ணிவிட்டேன், விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சும்மாவே லேட்டு அந்த வீடியோ போட்டது. இப்போ அதை விட லேட்டுங்க. ஸோ இப்போ ஒரு நருட்டோ ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லோரும் ஆசையாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 200 டைமண்ட்ஸ் பின்னாக போட்டு விட்ருலாம். ஸோ என்ன கொடுக்குறான்? டேய் கொடுத்துரே, கடுப்பாயிருவேன் பார்த்துக்க. ஸோ 3 டோக்கன் தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ 3 டோக்கனு 3 3 6 7 இந்த டோக்கனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த டோக்கனில் ஏதாச்சும் கொடுக்குறானா பார்ப்போம், என்னத்தை கொடுக்க போகிறான். இதுலேயும் எதையுமே கொடுக்கலங்க. ஸோ இவன் வந்து நம்மளை வந்து விளையாட்டு கட்டுறான்னு நினைக்கிறேன். விளையாட்டு கட்டுறானா இல்லை மண்டைய காய் விட்றானான்னு தெரில. நானே சும்மாவே மண்டை காய்ச்சல் உட்காந்துருக்கேன். டேய் சும்மா இருறா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்குடா இந்த பேக்கு இல்லை எதுக்குடா இந்த பேக்கு? அதுக்கு நீ டோக்கன் கொடுத்தாலும் நான் எக்யூப் பண்ணிட்டு போயிடுவேன்டா சந்தோஷமாக. போங்கடா, நீங்கள் வெறுப்பேற்றுறீங்கடா. அப்படி தான் இருக்குது. இன்னும் ஸ்பின்னாக போட்டு விட்டா 2 டோக்கனா 2 3 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். 3 ஸ்பின் பண்ணி விடுவோம், என்ன தான் கொடுக்குறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொன்னால், இந்த 20 டைமண்டு குறிப்பிட்டது ஸ்பின் பண்ணால் மட்டும் இந்த கன் ஸ்கின்னை கொடுக்குறாங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் நான் மட்டும் இந்த டோக்கன் நிறைய அள்ளி கொடுக்குறான். பெரிய வாரி தந்த வள்ளல் பரம்பரை மாதிரி. கருணாகரனை என்ன இவனை எங்கே எந்த மூலையில் வச்சு வெட்டுறேன்னு தெரில. ஒரு நாளைக்கு என் கையால் வாங்க போகாம பாருங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ அது ஓடட்டும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துலேயும் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நிறையா பேர் நேற்றுலேருந்து ஆவலாக இருந்திருப்பீங்க. ஆனால் என்னோட ஒரு கவனக்குறைவால் வீடியோ ரொம்ப லேட்டு. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க நிறைய பேர். இவன் என்னடா எடிட் பண்ண தெரியாதோ அப்படின்ட்டு இருப்பீங்க. ஐயோ, நம்மளை வந்து ஸோ நிறைய பேர் பார்க்கல. ஒரு 15 பேர் தான் கிட்ட தான் பார்த்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து மன்னிச்சிருங்கோ. ஸோ சும்மாவே வீடியோ லேட்டு, இல்லை இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், கிறுக்குன்னு இப்போ ஒரு 20 போட வேண்டியதான். டேய் கொடுத்துரு ஒழுங்கா. ஐயா அண்ணன் வந்து வெறிய ஆயிடுவேன் பார்த்துக்க. கொடுத்துரே, குட்ரா ஒன்றாச்சு. டேய் ஒரு டோக்கனாச்சு குட்ரா. நான் மொட்டை வச்சுக்கிறேன்டா, நானே மொட்டை வச்சுக்கிறேன்டா உட்காந்த இடத்துல. அப்படியே காலையில் போய் சலூனுக்கு மொட்டை வச்சுக்கிறேன்டா. டேய் குட்ரா கருணா. டேய் கரினாக்காரா. டேய் மோசக்காரன்டா நீ. ஆனால் மோசக்காரன்டா. உனக்கு ஏன்டா கருணாக்காரன் பேர் வச்சா? மோசக்காரன்டா நீ. அண்ணா போடு நருட்டோ. டேய் ஆத்தாடி. அதாவது இப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கிட்டக்க போய் விழுகாமல் இருந்துச்சா? அந்த இடத்துல சத்தியமாக அழுதுட்டேனா? ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு சொல்லலாம். ஸோ கடைசியில் வந்து எனக்கு நருட்டோ மண்டலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நருட்டோ மண்டலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். சரி, ஏன்னா கர்ணா ஸ்கேம்னு வச்சுருந்தோம் அவனுக்கு பேர். ஆனால் நல்லவனாக இருக்கான். ஸோ கடைசி எனக்கு 20 டைமண்ட் ஸ்பில்லில் வந்து எனக்கு நருட்டோ பண்டல் வந்து கொடுத்துருவான். இப்போ பண்ணிட்டேனா? இன்னும் வந்து ஒரு 20 டைமண்ட் தான். ஸோ இன்னும் இந்த டோக்கன் இருக்கா, அந்த டோக்கனை வச்சு பண்ணி விட்ருவேன். இப்போ எனக்கு கொடுத்துருவான் பாருங்கள் கடைசியாக. அப்படி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ ரொம்ப எனக்கே டிப்ரெஷனாக போயிடுச்சு. கொடுப்பான்னு நினச்சேன், ஆனால் கொடுக்கல. ஸோ அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த கதை தான். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ என்னோடய எடிட்டிங் மிஸ்டேக்கு எல்லாரிடமும் நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். டாட்டா பாபா, லவ் யூ காய்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு லைக் பண்ணாதான் மறக்காமல் லைக்கையும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பை கைஸ்.